ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருசுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குரு சூரியன் அப்படிங்கிற சிவராஜ யோகம் உங்களோட ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள். ஏன்னா குரு சூரியன்கிற இணைவு வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா செல்லப்போது 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது அதனுடைய மதிப்பெண் 30% தான். ஆனால் இப்போ சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இது என்ன மாதிரியான பலன்களை எதிர்வரக்கூடிய 16/6/2024 வரை இந்த கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது, இது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கடகராசி மற்றும் கடக லக்னம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சு சந்திர பகவானுடைய ஆட்சி பெறக்கூடிய வீடு. இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இந்த ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆளுமை திறன், அதாவது சந்திரன்கிறது சலனத்துக்கு உண்டான காரக கிரகமாக இருந்தனால மன ஸ்ட்ரெஸ்ஸு, மன தைரியம், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு மன தைரியம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையுமே வாழ்க்கையில் சமாளித்து வெளியே வருவாங்களா, மீண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. பொதுவாகவே இந்த ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டப்பட்டு அவங்க வந்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத காமிக்குது. இங்கே வந்து சூரியன் இருக்கும்போது, கடகராசியில் சூரியன் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், சின்ன வயதுலேருந்து கடுமையாக போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறனுக்கும் சரி, அதே போல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட லக்னமும் ராசியும் சந்திரனுடைய வீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலபுருஷனுக்கு 4வது வீடு. அப்போ சுகஸ்தானம், தன்னுடைய குழந்தைகளும் தன்னுடைய மனைவிகளும் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு படக்கூடாது அப்படின்னு குடும்பத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து இந்த ராசியில் இருக்கும்போது நிச்சயமாக ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதை வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல இந்த ராசி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. தான் பட்ட கஷ்டங்கள் தன்னுடைய குழந்தையும் பெறக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன வயதுல இருந்து அவங்களுக்காக கடுமையா போராடுவாங்க. குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தை 10 வயசா இருக்கும்போது நகை இவ்வளோ போடணும், பணம் இவ்வளோ போடணும், கல்யாணம் இப்படி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. அதுக்குண்டான முயற்சிகளும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ராசியை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சனி பகவான் எது நோக்கி நம்ம ஓடுறோமோ அதை நோக்கி எல்லாமே நமக்கு ஒரு கல் மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு முழுக்க முழுக்க மன அழுத்தத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். காரகன் கருமா கொடுக்கும்போது நிச்சயமா நம்ம அதெல்லாமே தாங்கி கொள்ளணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. பொதுவாக 7.5 சனி காலத்துல நமக்கு நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானங்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால அது வாழ்க்கையில் இனி இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவமானத்தை சில சமயம் கொண்டு வந்து விட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விட்டுரும். முழுக்க கடகராசியை பொறுத்தவரையும் என்ன பண்ணினாலும் என்ன வாயை திறந்தாலுமே பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாகுது. உதாரணத்துக்கு அவங்க தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் செலவு பண்ணவில்லை. ஆனால் இந்த விஷயம் உங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சு, உங்களுடைய மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கணவன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, 3வது நபர்களுடைய தலையீடு, அதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்திருக்கு. அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாக ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், உறவினர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவு செலவு வச்சிட்ருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமா 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் வாங்கின பணத்துக்கு மீறி அதிகமாக வட்டி கொடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா வந்து யோசிக்காமல் முதல்ல செலவு பண்ணக்கூடிய நபர் நானாக தான் இருப்பேன். ஆனால் இந்த 1.5 வருட காலமாகவே என்னுடைய பிஸ்னஸில் ஒரு சின்ன லாஸ், இழப்பீடு ஏற்பட்டுருச்சு. அதனால் பணத்தை கொடுக்க முடியல.
ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்னைய மட்டும் மரியாதை இல்லாம பேசுறது, தகுதி குறைவா நடத்துறது, ஏதாவது ஒரு அவச்சொல்ல சொல்றது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக அன்னைக்கு குடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே திருப்பி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அன்னைக்கு நான் உங்களுக்கு குடுத்தேன் எனக்கு இது வேணும் திருப்பி. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நம்பிக்கை தன்மைய குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குறைப்பாங்க. எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை, மன விரக்தியை அதிகமா குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கும். ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே 12ஆம் பாவகத்திலே சுக்கிர பகவான் சரி, புதன் பகவான் சரி பெயர்ச்சி அடைப்பார். அப்ப 12ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருந்தாலுமே, நம்மளுடைய செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாத செலவினங்கள் ஏற்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது சுப செலவுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே அந்த செலவு வந்து தேவையில்லாத செலவு. அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பக்கம் பேசப்படும். அப்படி இல்லைன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த செலவ என்னால கட்டுப்படுத்தவே முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான வரவினங்களுக்கு ஏற்ப செலவும் வராம தொடர்ந்து துன்பங்கள் குடுத்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுத்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க இதை உங்களால வந்து தட்டி கழிக்கவும் முடியல. ஏத்துக்கொள்ளக்கூடிய முடியலையும் இல்லாம நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கீங்க. இது எல்லாமே கடந்து வந்த பாதை. அதுக்கு ஏற்ப 3ஆம் இடத்திலே கேது பகவான், முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவான். அப்ப நெறைய 100 வாட்டி பண்ணோம்னா ஒரு ஒரு வெற்றி கிடைக்குது. அதுக்குள்ளார போதும் போதுன்னு ஆயிருது. அந்த மாதிரி ஒரு சலிப்பு தன்மைய ஏற்படுத்திருது. மத்தவங்க எல்லாம் அசால்ட்டா ஏனோ தானோன்னு முயற்சி பண்றாங்க. டக்குனு சக்சஸ் ஆகி, கிளிக் ஆயி, வாழ்க்கையில ஜெயிச்சு வந்துர்றாங்க. நான் மட்டும் இப்படி இருக்கிற மாதிரி நெறைய மனக்குறைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இந்த யோகம் என்ன மாதிரியான பலன்கள தரப்போது? பொதுவா 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே ஒரு நல்ல ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்துல நிச்சயமா எவ்வளோ கீழ இருந்தாலும் ஒரு வெற்றி வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு கோச்சாரம்ங்கிறது ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி குடுக்கும். தசாபுத்தி அது நீண்ட நாள் பலன் நம்ம வச்சுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப கோச்சாரம் ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு 6, 8 தசாபுத்தி நடந்தாலுமே, இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் நமக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி குடுக்கும்போது, அந்த வாய்ப்புனால நமக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குமா? நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தொழில் பண்ணி, அதுல லாஸ் ஆயி, வாழ்க்கையில 0 ஆயி இருக்கேன். இந்த நேரம் என்னுடைய சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல என்னோட லெவலுக்கு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த ஒரு 20 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அப்போ வந்து இன்னைக்கு வந்து என் தொழில பார்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு முடிஞ்சு போகிற சிச்சுவேஷன்ல இருக்கேன். இந்த நேரம் என்னுடைய தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும் வந்து ஒரு தொழில பார்த்துக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு தொழில் பண்ணி குடுக்குறாங்க. அந்த தொழிலை நம்பி நான் போகலாமா? அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் ஏற்படுமா? 11ஆம் இடத்திலேயே இருக்குது. அப்போ இந்த நேரம் அவங்க கிட்ட வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமா? அவங்கள பத்தி எனக்கு தெரியும். அவங்களுடைய குணமும் எனக்கு தெரியும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய குணமாக இருக்கு. இருந்தாலும் இப்ப நான் போனா வந்து பார்த்தீங்கன்னா, அது எனக்கு சரிப்பட்டு வருமா? நீண்ட நாள் இருக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அண்ணன் சம்பந்தப்பட்ட ஆதரவு கிடைக்கிறதுக்கு அவங்க மூலியமாக ஒரு லாபம் ஏற்படுவதற்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு யோகத்த குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கும். அந்த யோகத்தை நீங்க தக்க வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டீங்களா? அப்படிங்கிறது தசாபுத்தி அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தசாபுத்தி அமைப்பு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறப்ப, வரவேண்டிய பணங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, போனாவே ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்னைக்கு போய் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை நான் வெளிய வாங்கி தான் குடுத்துட்டுருக்கேன். ஆனா வெளிய குடுக்குற நபர்கள் என்கிட்ட வந்து ரொம்ப தைரியமா வாங்கிட்டு போயிர்றாங்க. என்னைய மிரட்டியாவது வாங்கிட்டு போயிர்றாங்க. ஆனா நான் போனா வந்து அவங்க என்னைய மிரட்டுறாங்க. நான் வாங்குனவங்க என்னைய மிரட்டிர்றாங்க. இந்த மாதிரி பணம் குடுக்கல் வாங்கல நெறைய மனசுமைகள், கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எனக்கு திருப்பி வருமா? 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். நம்ம என்ன நெனைக்கிறோமோ, நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே சரி பண்ணி பரிபூரணமா நம்ம அனுபவிக்க உண்டான நேரம். அப்ப கண்டிப்பா உங்களுடைய பணம், இழந்த பணத்தை திருப்பி மீட்பதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? இந்த பணத்தினாலேயே எனக்கு மனசுமைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மேற்கொண்டு மேற்கொண்டு தொடர்ந்து இதை நோக்கி டெய்லியும் அலாரம் வச்சு வச்சு காலையில சொன்னாங்கன்னா, சாயந்தரம் சாயந்தரம் சொன்னாங்கன்னா, திங்கட்கிழமை பணம் வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை தரேன்னு சொன்னா, தொடர்ந்து இந்த மாரி ஒரு 6 மாசமா வந்து ஓட்டிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்த இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த பணத்தை நீங்க திரும்பி பெறுவதற்கு ஒரு கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பணம் சப்போர்ட் பண்ணும். குடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குறைக்கும். தொழில்ல ஏற்படக்கூடிய நஷ்டத்துல இருந்து படிப்படியா மீண்டுவதற்கு, அதாவது தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தண்ணியே இல்லாத மாரி வறக்காட்டுல இருக்கிற மாதிரி ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தொழிலுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகளும் சரி, தொழிலுக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டும் சரி, உங்களுக்கு பணம் வரவுக்கு காத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரக்கூடிய சூழ்நிலை. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதற்குண்டான ஒரு ஆதரவு கரம் அப்படின்னு நீட்டுவதற்கு இது இது கிடைச்சதுன்னா நான் வாழ்க்கையில எப்படியோ முன்னேறிருவேன். இந்த பணம் வந்துச்சுன்னா நான் இத சமாளிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்ற விஷயத்துக்கு அனைத்துக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு பணம் வேஸ்ட் பண்ணி எது எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டதா கோச்சாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரம் வந்து விட்டது. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே
நிச்சயமா ஒரு சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. குரு, சூரியன்கிறது 11ஆம் இடத்துல இருக்கிறனால, இது சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் ஏற்கனவே கோயில்ல ட்ரஸ்டியா இருக்கேன். 10 பேர், 16 பேர் கூட நான் வந்து ஒரு நம்பரா இருக்கேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல தலைவர் ஆகணும்னு எனக்கு ஆசை. கோயில் பணிகள் எல்லாமே நல்லா மேற்கொண்டு நிறைய அதனால பேரும் புகழும் எடுக்கக்கூடியது. ஒரு பதவி வந்தா கூட நான் வந்து நான் நல்லா வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு இது எனக்கு சப்போர்ட் பண்ணும். எனக்கு கோயிலே இதா தான் இருக்கேன் நானு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த சிவராஜ யோகம் நல்ல ஒரு யோகத்த குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் சரி, அதே போல குரு பகவானும் சரி, ஒரு நன்மையை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுக்கும். இதுல இருக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே விலக்கி, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகரிச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறைகள் எல்லாமே விலகி, வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கோச்சாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பலமான இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. மதிச்சு விட்டவங்க ஃபியூச்சர பத்தி நெறைய விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து ஏற்கனவே நான் வந்து நீங்கலாம் கணிச்சது தானான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கணிச்சது தான். இந்த மாதிரி நடக்க போறதுன்னு தெரிஞ்சே உங்கள மீறி நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கோச்சாரம் காலமாக கண்டிப்பா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் மன அழுத்தங்களும், மன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், அதை எல்லாமே மீட்டு கொண்டு வர அளவுக்கு கிரக சேர்க்கைகளும், கோச்சாரமும் உங்களுக்கு பலமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பலமா இருக்கு. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன்னு நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.